இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே லேட்டு, அதனால பறக்க பறக்க சிம்பிளாக ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அம்மா நான் ஹோம்ஒர்க்கே நேற்று எழுதலைன்னு சொல்லி வரான் பெரியவன். கிட்டத்தட்ட பார்த்தா 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு. அப்புறம் ஒன்றா செய்ய வச்சுட்டு காலையிலேயே கத்தலாக தான் போச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு இட்லி தான் வச்சு பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிள்ளைங்க போனதுக்கப்புறம் எப்பயுமே துணியை ஃபுல்லாக காய போட்டுட்டு மிச்ச துணி இருக்கும் அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சிருவேன். ஏன்னா நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை அப்படியே பெண்டிங்கில் கடந்து போயிடும். அதுக்கப்புறமா ரூமை பிள்ளைங்க லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெட்ஷீட் எல்லாமே மடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த விண்டோவில் இருக்க ஸ்க்ரீனை தள்ளி விட்டு அந்த ஜன்னலில் என்ன வேடிக்கை பார்ப்பனே தெரியாது. 5 நிமிஷம் என்னையே அறியாமல் மெய் மறந்து போய் நின்று என்ன யோசிச்சேனே தெரியாமல் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் பெட்லேருந்து தர வரைக்கும் எல்லா பக்கமும் சின்ன சின்ன தூசி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் அப்பப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த பாய் குச்சிக்கு மட்டும் ஓய்வே இல்லாமல் எத்தனை பாய் வந்தாலும் டக்கு டக்குன்னு பிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா என்னோட பட்டுப்புடவை எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்காக தான் இந்த பேக் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி 6 யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஹிஜாப் அபாயா அதெல்லாம் வைக்க யூஸ் பண்ணியிருந்தேன். பட்டுப்புடவை சரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலான்னு இதை வாங்கியாச்சு. 7-8 புடவை கிட்ட வச்சாச்சு.